இந்த சம்மர் டைமில் எதிரிக்கு கூட இந்த கோல்டு வந்துடக்கூடாது. எப்பா சாமி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வாங்க இந்த வாரம் மூர் மார்க்கெட்டில் என்னெல்லாம் சிறப்பாக இருந்ததுன்றதை பார்க்கலாம். பாட்காஸ்ட்டோ இல்லை சிங்கிங்க்கோ தேவையான 2 மைக் வந்து அவைலபிளாக இருந்ததுங்க. ஒன்று வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னல் டைப்பாகவே இருந்தது, வித் அந்த நாய்ஸ் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி க்ரௌண்ட்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. ஸோ ப்ரொஃபஷ்னல் இதுக்கு நம்ம சாங்ஸை கூட அது யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா சோனியோட ஒரு ஸ்டீரியோ மைக்கு. ஸோ இதில் வந்து 2 பின் அவுட் வரும். இங்கே பார்த்திங்கனாவே தெரியும் உங்களுக்கு ஸ்டீரியோன்னு போட்டிருக்கு. லெஃப்ட் அண்ட் ரைட் சேனலுக்கான மைக் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம அவுட்டோர் கேமரா ரெக்கார்டிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெயின்ஸ் மைக் வந்து இப்போ இதில் பார்த்திங்கன்னா 2 பின் வருது பார்த்திங்களா. ஸோ லெஃப்ட் சேனல் ரைட் சேனலுக்கு வந்து செப்பரேட் பின்ஸாக கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒன்று பெரிய பின் டைப்பாக இருக்குது. ஸோ ஆம்பில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி வருது. அண்டு ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு ஒரு நல்ல கண்டிஷனில் காம்பஸ் ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. ஸோ இந்த காம்பஸ் வந்து உள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து லிக்விட் இருந்தது. ஸோ இதை வாட்டர் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஈஸியாக ஃப்ளோட் ஆகிட்டு இருந்தது அந்த காம்பஸ். அண்ட் யமஹாவோட ஒரு நேச்சுரல் சவுண்ட் ஈக்குவலைசர் வந்து ஒன்று இருந்தது. இதில் வந்து டிஸ்பிளே வரும்னு நினைக்கிறேன், பட் அது வந்து பர்ன் அவுட் ஆகிருந்தது. மற்றபடி கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பார்த்தா நல்லாவே இருந்தது. கொஞ்சம் கேப் இருக்குது, அது பார்த்தாவே தெரியுது ஏதோ ரெடி பண்ணியிருப்பாங்கன்ட்டு. கீழே வந்து ஒரு நேடோட சிடி பிளேயர் ஒன்று இருந்தது, ட்ராக் சிடி பிளேயர். ஸோ அகைன் பொருளெல்லாம் வந்துட்டு நம்ம வீடியோ எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரியாது. ஸோ இதை வந்து வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இதை வாங்கணும்னு வராதிங்க. ஜுமான்ஜியோட ஒரு லேசர் டிஸ்க்கு இருந்ததுங்க. ஸோ லேசர் டிஸ்க்குன்றது பெரிய சைஸில் வரும். நம்ம இந்த சிடி இருக்குல்ல, அதோட வந்து இது பெரிய சைஸில் இருக்கும். ஒரு ரெக்கார்டோட சைஸுக்கு வந்து இருக்கும் இந்த எல்டின்றது லேசர் டிஸ்க்கு. ஸோ இது வந்து இந்த எல்டி பிளேயர் இப்போ கொஞ்சம் ரேராக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்க்கு வாங்குகிறோன்னா மோஸ்ட்லி வந்து கலெக்டபிள் பர்பஸ்க்கு வந்து வாங்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஜுமான்ஜி மூவியோட லேசர் டிஸ்க்கு. ஸோ இது வந்து நான் வாங்கிட்டேன். அதே மாதிரி இந்த டிஸ்க்கு வந்து நல்ல கண்டிஷனில் இருந்தது. கேசினோன்ட்டு ஹாலிவுட் சீரீஸ்ன்னு நினைக்கிறேன். டொஷிபாவோட ஒரு கேமிலியோன்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் பண்ணுற ஒரு கேமரா வந்து ஒன்று பார்த்தோங்க. ஸோ இது வந்து நம்ம சோனியோட பிளாகின்னு சொல்லிட்டு ஒரு கேமரா வச்சுருந்துருப்போம். அதே மாதிரி தான் இருந்தது. இது ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருந்தது. அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. ஸ்க்ரீன் லைட்டாக பர்ன் அவுட் ஆன மாதிரி இருந்தாலும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் பக்காவாக இருந்தது ஸ்க்ரீன் வீடியோலாம். பட் கொஞ்ச நேரம் தான் பேட்ரி அதுக்குள்ளே ஆஃப் ஆயிடுச்சு. பட் எப்படி வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் பார்த்தனால சரி ஓகேன்னு அதை வந்து வாங்கிட்டோம். அண்டு சோனியோட ஒரு வாக்மேன் இருந்ததுங்க. ஸோ இது வந்து இதுவும் ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே வச்சுருந்தாங்க. ஆன் ஆயிடுச்சு. பட் டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த லேயர் வந்து போயிருக்கு போல். இதுலேயும் பேட்ரி வந்து கம்மியாக தான் இருந்தது. ஸோ நம்ம சார்ஜ் பண்ணால் தான் தெரியும் அதோட கண்டிஷன் எப்படின்ட்டு. பட் யூஸ்வலாக சோனி வாக்மேன் வந்து கொஞ்சம் பாப்புலராக நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இது அவைலபிளாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் சேல் ஆயிடுச்சு குயிக்காகவே. நிட்டண்டோவோட ஒரு டிஎஸ் லைட் இருந்தது. ஸோ இது வந்து ஃபுல் ஒயிட் கலரில் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஐ திங்க் பேட்ரி யூனிட் வந்து மிஸ்ஸிங்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் பிளாக் கலர் யூனிட் பார்த்தோம். இந்த வீக் வந்து ஒயிட் கலர் இருந்தது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக எடுத்து ரெஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்க்ரீன் கண்டிஷன் வந்து டோட்டலாக பர்ன் அவுட் ஆகிருந்ததுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக வந்து பர்ன் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஸ்க்ரீன் இதில் இவ்வளோ காம்பேக்டான பிளேயரில் ரெடி பண்ணால் சூப்பராக இருக்கும் இந்த நிட்டண்டோ. லேபிள் பிரிண்ட் பண்ணுற ஒரு மிஷினுங்க. இது பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஸோ இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம லேபிள் நம்ம டைப் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு ஐட்டம் வந்து நம்ம டேக் பண்ணி வைக்கணும் அப்படின்னா சைட்லேயே பார்த்திங்கன்னா சிசர் இருக்கும். ஸோ நம்ம வந்து டைப் பண்ணி பிரிண்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு லேபிள் வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பேட்ரி கம்பார்ட்மெண்ட் இருக்குது இந்த போர்ஷனில். மேலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேட்ரிட்ஜ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ பிரிண்ட் கேட்ரிட்ஜ் வந்து இங்கே போடுற மாதிரி இருக்கும். இது மெக்கானிசம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த டோட்டல் கேட்ரிட்ஜே வந்து நம்ம புதுசு போடுற மாதிரி இருக்கும். க்ளோஸ் பண்ணும்போது அது வந்து லாக் ஆகிடும். ஸோ இதில் பேலன்ஸ் இருந்தது. இதில் கேட்ரிட்ஜில் வந்து பேலன்ஸ் இருந்தது. ஸோ இது சப்போஸ் பேட்ரி போட்டு ஆன் பண்ணால் மேபி ஒர்க் ஆகலாம். ஸோ அதே மாதிரி ப்ளே ஸ்டேஷன் டிவிடிஸும் இருந்ததுங்க. ஸோ கேம் சிடிஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்து இது பார்த்துருந்தோம், வி கன்சோலோட கேம் சிடிஸ் இருந்தது. இந்த வாரம் வந்து ப்ளே ஸ்டேஷனோடது இருந்தது. iPhone 4 ஒன்று ஒயிட் கலர் நல்ல கண்டிஷனில் இருந்தது. ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக சொன்னாங்க. ஸோ அதனால் இது ஸ்பேருக்கு கூட வாங்க முடியல. மற்றபடி கேசட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருந்தது, ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. எம்ஐயோட ஒரு ஏர் ப்யூரிஃபையர் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ எம்ஐ
கேட்குறீங்க எம்ஐ ஏர் பியூரிஃபையர் இருக்கான்ட்டு ஸ்பெசிஃபிக்காக என்ன அதில் அட்வான்டேஜ்னு தெரியல. 2 யூனிட் இருந்தது. ஒன்று சின்னதாக இருந்தது, ஒன்று வந்து நல்ல பெரிய சைஸில் இருந்தது. ஸோ நம்ம ஊருக்கு வந்து அவ்வளோ ஏர் பியூரிஃபையர் தேவையான்னு தெரியல. அண்டு ஹவுஜாவோட பெரிய ஸ்பீக்கர் இருந்தது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஹவுஜா பிராண்டுனா மட்டும் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் வைக்கிறாங்க. மற்ற பிராண்டு ஸ்பீக்கர்ஸ்னால் ரிலேட்டிவ்லி கொஞ்சம் கம்மி ப்ரைஸ்லேயே கிடைக்குது. ஸோ ஹவுஜாவோட இதுவும் ஆம்ப்ளிஃபையரும் வச்சுருந்தாங்க சேலுக்கு. ஸோ இது வந்து இப்போ இருக்குமான்னு தெரியல. அந்த டைமில் வந்துட்டு நான் வீடியோ ஷூட் பண்ண டைமில் அவைலபிளாக இருந்துச்சு. அண்ட் இந்த கிராப் இதை பாருங்களேன், கொஞ்சம் டெக்கரேட்டிவ் பீஸாக தெரிஞ்சுது, நல்லா ஃப்ளெக்சிபிளாக. பட் உள்ளே ஒன்றுத்தையும் காணும், ஏதோ மிருகம் சாப்பிட்ருச்சு போல். நிறைய இந்த ஆம்ப்னு சொல்ல முடியாது, சவுண்டு போர்டு மாதிரி இருந்ததுங்க. இது சப்போஸ் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல கண்டிஷனில் இருந்தது. இதெல்லாம் இந்த சவுண்டு மிக்சரில் வருமா என்னன்னு தெரியல. ஃபுல்லாக எல்இடி, இது பார்த்திங்கன்னா எல்இடி டிஸ்பிளே வச்ச போர்டு. அண்ட் மற்றதெல்லாம் ஏதோ ஆடியோ இன்புட் வாங்கிட்டு ஆம்ப்ளிஃபை பண்ணுறதா இல்லை ப்ரீ ஆம்ப் பண்ணுற மாதிரியும் போர்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஷாப்பில் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து பேக்கில் வர யூனிட்னு நினைக்கிறேன். அதிலே பாருங்கள் மைக் அட்டாச்சாக இருந்தது. ஸோ இதை பார்த்தா யாருக்காவது எதாவது க்ளூ வருதான்னு சொல்லுங்கள். இது எனக்கு தெரிஞ்சு எதாவது டிஜே மிக்சிங் அந்த மாதிரி யூனிட்டுக்கு செட்டுக்கு வரும்னு நினைக்கிறேன். மக்களே, வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தால் மன்னிச்சிடுங்க, ஹெவியாக கோல்டு. இந்த காம்பஸ் பாருங்கள், இது வந்து மெட்டல் பிராஸில் இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உள்ள காம்பஸ் வந்து வேலை செய்யலை. ஃபுல்லாக ஒரு மாதிரி ஸ்டக் ஆகிய ஒரு கண்டிஷனில் இருந்தது. பட் வெளியே பிராஸ் வந்து நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த யூனிட் வந்து சால்ட்ரிங்க்கான இதுன்னு நினைக்கிறேன், லீடுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம டிஃப்ரெண்ட் சால்ட்ரிங் டிப்ஸை வந்து நம்ம மாற்றிக்கலாம் இதை வச்சு. ஸோ இது வந்து அவைலபிளாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஸ்டாலில் சோனியோட ஒரு வாக்மேன் இருந்ததுங்க. ஸோ இது ஆக்சுவலாக நல்லா ரெடி பண்ண வேண்டியது இருக்கும், ஏன்னா அந்தளவுக்கு வந்து டேமேஜாக இருந்தது. கவரும் இல்லை, பட் மெக்கானிசம் வந்து ஒர்க் ஆச்சு. ரஸ்ட்டும் அதிகமாக இருந்தது. ஸோ யாருக்காவது தேவைப்படுனா இதை வந்து நம்ம எடுத்து ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த யூனிட் வந்து இந்த ஐ டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ். இது எனக்கு தெரிஞ்சு இது வந்து இந்த ப்ராக்ரெசிவ் லென்ஸு போடுறவங்களுக்கு அந்த ஐ விட்த்தை மெஷர் பண்ணுறதுக்கான டிவைஸ் இது. ஸோ இதுவும் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. அண்ட் நேஷ்னலோட ஒரு பாக்கெட் ரேடியோ, நல்ல செர்ரி ரெட்டில் சூப்பராக இருந்தது. பின்னாடி ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க டிசி இன்புட் கொடுக்கறதுக்காக. மற்றபடி வந்து இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல். அண்ட் இதோட மெக்கானிசம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சர்க்யூட் போர்டெலாம் பார்த்திங்கன்னா இந்த ஐசி அந்த மாதிரி எல்லாம் டெக்னாலஜி இல்லாமல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சிம்பிள் சர்க்யூட், வெறும் ஏஎம் மட்டும் ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு யூனிட்டு, ஒரு கலெக்டபிள் பீஸும் கூட. அண்ட் இந்த யூனிட் பார்த்திங்கன்னா ஹவுஜாவோட ஒரு வெரி மினிமல் சிம்பிள் ஒரு ஆம்ப்ளிஃபையர் இது. ஸோ இது பிஏக்கு மோஸ்ட்லி பிஏக்கு யூஸ் பண்ணுறது தான். கார் இல்லை இந்த டாக்ஸி இது மாதிரி பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுற ஒரு யூனிட்டு. ஸோ ப்ளூடூத் இது எல்லாமே இருக்கும், யூஎஸ்பி, மெமரி கார்டு போடுற மாதிரி. வித்தியாசமான ஒரு சர்க்யூட் போர்டு வித் ஸ்பீக்கரோடு இருந்தது. சரி என்னன்னு எடுத்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ஏதோ லக்கேஜ் செக்யூரிட்டி சிஸ்டம்ன்ற மாதிரி போட்டிருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்து ஒரு பேட்ரி இன்புட் கொடுத்துட்டு ஒரு 2 ஒயர் வரும். அதை வந்து டச்சில் இருக்கணும், இல்லாட்டி டிட்டாச் ஆகிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒன்று ஆப்போசிட்டாக நடக்கும்போது சைரன் அடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த சர்க்யூட்லேருந்து. ஸோ இது வந்து லக்கேஜ் செக்யூரிட்டிக்காக யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க போல். நம்ம வந்து அதை வாங்கிட்டோம். அண்ட் யாரெல்லாம் ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ் ஃபேன்ஸ் இருக்கீங்களோ, இது வந்து பிசியில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேமு. முன்னாடி அந்த 2000 ப்ளஸ் டைம் ஃப்ரேமில் வந்துட்டு இந்த கேமெல்லாம் ஒரு அடிக்ஷன் மாதிரியே இருக்கும், நம்ம டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் கிராஸ் பண்ணுறதெல்லாம். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு வளரும் நிலைவுகளாக இருந்துச்சு. அண்ட் அங்கேயே வந்து ஒரு லேண்ட்லைன் ஃபோனு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. ஸோ இது ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் ஃபுல்லி பிளாஸ்டிக் தான், பட் பட்டன் டைப்பில் சூப்பராக இருந்தது. கென்வுடோட ஸ்பீக்கர்ஸ் வந்து ஸ்பேருக்கு வச்சுருந்தாங்க. ஸோ இதை ரீயூஸ் பண்ணலாம் எதுக்குன்னாலும். பட் என்னென்னா 4 ohms இது. ஸோ 4 ohms வந்து இப்போ உள்ள ஆம்புக்கெல்லாம் மோஸ்ட்லி ரிஸ்க்கு. ஸோ அதனால் இது ஏதாவது ஸ்பேர் பர்பஸ்க்கு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். சோனியோட ஸ்பீக்கர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக ஆடியோ சிடிஸும் இருந்ததுங்க. ஸோ இது வந்து தமிழ் டைட்டில்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது. மற்ற லாங்குவேஜ் இது வந்து ஆனால் எல்லாமே சீல்டு கண்டிஷனாக இருந்தது. ஸோ ட்ராக் சிடிஸ் வந்து சீல்டு கண்டிஷன் கொஞ்சம் ரேர் தான், பட் ஒரு ஷாப்பில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே இந்த ஷாப்பில் வந்து ஆக்சுவலாக இந்த கலெக்ஷன்ஸை கொஞ்சம் நிறையவே வச்சுருக்க மாதிரி சொன்னாங்க.
இன்கேஸ் நீங்கள் ஆடியோ சிடி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஷாப்பில் ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே வரும், அந்த ஷாப்பில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஒரு மினி டிவி சீல்டு கேசட் ஒன்று இருந்தது. ஸோ பேனசானிக்கோடது. இதெல்லாம் வந்து இப்போ வெறும் கலெக்ஷன் பர்பஸ்க்கு தான் மேஜராக யூஸ் ஆகும். ஏன்னா மினி டிவி பிளேயர்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு அவைலபிளாக இல்லை. ரொம்ப ரொம்ப பழங்காலத்து ஒரு 16mm ப்ரொஜெக்டர் வந்து நம்ம சூசைராஜ் ஷாப்பில் வந்து வச்சுருக்காரு. சப்போஸ் யாருக்காவது இது தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பழைய இதெல்லாம் வந்து வேல்வில் ரன் ஆகுறது. வேல்வு செக் பண்ண முடியல, ஏன்னா ஃபுல்லாக சீல்டு கண்டிஷன் மாதிரி இருந்தது. ஸோ இது பாருங்களேன், ஓப்பனிங் இதே எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டோர் ஓப்பன் பண்ணால் உள்ளே ஏதோ என்ஜின் இருக்க மாதிரி இருக்குது. அண்டு கீழே ஒரு டோர் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓப்பன் பண்ணால் தான் உள்ளே இருக்க லிவர் எடுத்து நம்ம வந்து ஹேண்டில் ஃபிட் பண்ணணும். ஸோ இது பார்த்திங்கன்னா மேலேருந்து ரிலீஸ் வீல் இது. இங்கே தான் மெயின் ரீலை வந்து நம்ம மாட்டி வைப்போம். ஸோ இதை ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடணும். அண்ட் டேக்கப் ரீலுக்கு வந்து அதுக்கு தனியாக ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம சைடில் மாட்டிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து மோட்டரைஸ்டு கண்ட்ரோலாக இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. இது வந்து போர்ட்டபிள் யூனிட்னால நம்ம ஈஸியாக தூக்கிட்டு போகலாம். பட் வெயிட் ரொம்ப ரொம்ப அதிகங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே பார்த்திங்கன்னா ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதை லிவர் திரும்பும்போது நம்மளுக்கு எந்த லெவலுக்கு ப்ரொஜெக்ட் ஆகணுன்றதை நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இது பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு புல்லட் என்ஜின் மாதிரியே இருக்குது. பட் அது வந்து 16mm ப்ரொஜெக்டர். ஸோ இங்கே வந்து நம்ம மெயின் ரீலில் மாட்டிக்கணும். மாட்டி அந்த ஃபில்மை இது வழியாக எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்மளுக்கு இந்த லென்ஸ் வழியாக வந்து அதுக்கப்புறம் ஆடியோ ட்ராக் வழியாக வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரிட்டர்ன் போய் டேக்கப்புக்கு வந்து போயிடும். ஸோ இங்கே வந்து எம்டி ரீலை வச்சுருப்போம், அதில் வந்து லோட் ஆகிட்டுருக்கும். ஸோ இது வந்து சப்போஸ் யாருக்காவது தேவை அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இது வந்து பக்கா விண்டேஜ். இது நெட்டில் தேடும் போது வேல்வ் டைப்புன்னு போட்டிருந்தது. பட் இதை வேல்வ் எங்கே இருக்குன்றதை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியல. சப்போஸ் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி அவர்கிட்ட செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் டேரெக்டாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதோட லேபிள் க்ளோஸராக செக் பண்ணும்போது அது வந்து மேட் இன் இங்கிலாந்து போட்டிருந்தது. ஸோ பெல் அண்ட் ஹாவல். அண்ட் இது அவைலபிலிட்டி வந்து கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ வர டைமில் மேபி சேல் ஆகிருக்கலாம். ஸோ உங்கள் லக்கு தான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு வேல்வ் ரேடியோ வெறும் ஸ்கெலிட்டன் மட்டும்தான் இருந்தது, சாசி மட்டும்தான் இருந்தது. பட் வேல்வ்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பக்கா விண்டேஜுங்க, பக்கா ஓல்டு. அண்ட் இது வந்து ஏசிடிசி டைப்பு, டிரான்ஸ்ஃபார்மர் வராது, ஒரு ரெகுலேட்டர் மாதிரி தான் வரும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் மோடில் வோல்டேஜ் வந்து கன்வெர்ட் ஆகும். இது எல்லாமே வந்து அப்படியே கழட்டி வச்சுருந்துருக்காங்க போல். உட்டன் இது டேமேஜ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். வேல்வ்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா யூஎஸ் மேடு வேல்வ்ஸு. ஸோ இது எதுக்காக ஸ்பேருக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து வாங்கிட்டோம் இதை. அண்ட் ஒரு பாக்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே வந்து ட்ரோன் இருந்தது. ஸோ இது மேக் வந்து அவ்வளோ பாப்புலர் இது மாதிரி தெரில. பட் வித் கேமராவோடய இருந்தது. யூஸ்வலாக இந்த எல்இடி டைப்பில் பார்ப்போம். பட் ஓகே தான். இந்த மாதிரி எடுத்து ஏதாவது சாம்பிள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். டைட்டானிக் விசிடி ஒன்று கிடச்சிது. ஐ திங்க் 3 டிஸ்க் 3 டிஸ்க் உள்ள ஒரு விசிடி பேக்கு. கவரோட ஒரு நல்ல கண்டிஷன்லேயே இருந்தது. சரி இது வந்து பார்த்து வாங்கிட்டோம் நம்ம, ஒரு கலெக்ஷனுக்கு இருக்கட்டுமேன்ட்டு. அண்ட் ஒரு நேக்கடான ஒரு ஸ்டீரியோ வாக்மேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து அப்படியே விசிபிளாக இருக்குது. ஸோ இன்ஃபேக்ட் பெல்ட்டு கூட நம்ம அப்படியே பார்த்துக்கலாம். பெல்ட் இருக்கா இல்லையா, ஒழுங்காக ரன் ஆகுதா இல்லையா. அண்ட் கலரும் ஓகே, நல்ல கலரில் இருந்தது. ஸோ இது வந்து சேல்க்கு வச்சுருந்தாங்க. பட் பிராண்டு கிடையாது இது. ஸோ இது வந்து ஒரு சைனீஸ் செட்டு மாதிரி நினைக்கிறேன். அப்புறம் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் ஒன்று டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருந்தது. இது வந்து இப்போ அந்த சைடில் கிளிப்பெல்லாம் வச்சு சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. அண்ட் இதில் டிஸ்பிளே வந்து நல்ல கண்டிஷனில் இருந்ததுங்க. சரி வாங்கலான்னு பார்த்தேன். பட் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக சொன்னாங்க. ஸோ அதனால் ஜஸ்ட்டு வீடியோ மட்டும் கவர் பண்ணிவிட்டு வச்சுட்டோம். அமேசான் ஃபயர் ஸ்டிக்கு அப்பப்போ கிடைக்குது. ஸோ இந்த வாரமும் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாகவே சொல்லுவாங்க. ரியலாக தேவை வேறு ஆப்ஷன் இல்லைன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இது இப்போ அவைலபிளாக இருக்குமான்னு தெரியல. மேபி உடனே கூட சேல் ஆகிருக்கலாம்.
அதே மாதிரி ஒரு ஆடியோ சிடி அங்கே இருந்தது. இது பார்த்திங்கன்னா 3 படம் ஒரே ட்ராக் சிடியில் இருந்தது. பட் பின்னாடி டைட்டில் பார்த்திங்கன்னா வேறு என்னமோ இருக்குது. சிடியில் ஒரு டைட்டில் இருக்குது அண்டு டிஸ்கில் பார்த்திங்கன்னா வேறு டைட்டில், இது கவரில் பார்த்திங்கன்னா வேறு டைட்டில் இருந்தது. பட் எனிவே 100 rupees தான் சொன்னாங்க. சரி ஓகே நம்மளுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிவிட்டு அதை வந்து வாங்கிட்டோம். அண்டு பக்கத்துலேயும் ஒரு ஷாப்பில் வந்து ஏகப்பட்ட சிடிஸ் போட்டு வச்சுருந்தாங்க, கேசட்ஸும் இருந்தது. பட் எதுவுமே வந்து பாப்புலர் ஆர் நோன் டைட்டில்ஸ் மாதிரி தெரியல. சில ஹாலிவுட் கலெக்ஷன்ஸ் இருந்தது, அதெல்லாம் சில ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்க செக் பண்ணி பார்த்தாங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் மற்றபடி தமிழ் டைட்டில்ஸ் வந்து பெருசாக எதுவும் இல்லை. பக்கா வின்டேஜ் டாப் லோடிங் விசிஆர் ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. இதெல்லாம் வந்து பியோர் வின்டேஜ் விசிஆர்ஸ். அண்ட் ராட்ரி டெலிஃபோனு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய மாடல்னு சொல்ல முடியாது. அந்த டிரான்சிஷன் நடந்தது தெரியுமா, பல்ஸ்லேருந்து டோனுக்கு மாறினது. ஸோ அந்த டைமில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபோன்ஸ் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் எல்லாம் பட்டன் ஃபோன்ஸாக மாறிடுச்சு. அண்டு சோனியோட ஒரு ஹை-8 கேமரா. இது வந்து மெக்கானிசம் லாக் ஆகிருக்கு போல், ஓப்பன் ஆகி அப்படியே லாக் ஆகிருந்துருக்கு. பட் இதில் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் வந்து உள்ள மெக்கானிசம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்படி தான் இருக்கும் பாருங்கள். நம்ம விசிஆரோட ஒரு காம்பேக்ட் சைஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மெக்கானிசம் கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கும். அகைன் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லக்ஸ் மீட்டர் பார்க்க முடிஞ்சுதுங்க. லக்ஸ் மீட்டர்ன்றது இந்த லைட்டை மெஷர் பண்ணுறதுக்கான டிவைஸு. மோஸ்ட்லி கேமராமேன்ஸ், வீடியோகிராஃபர்ஸ் வந்து யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸு. ஸோ இது வந்து அந்த சரௌண்டிங்கில் எந்த அளவுக்கு லைட் இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த கேஸ் இருக்கும், இந்த கவரை ஓப்பன் பண்ணிட்டா அதுக்கப்புறம் சென்சார் இருக்கும். இந்த ஒயிட் கலர் உள்ளது தான் சென்சாரு. ஸோ லைட்டோட அளவை பொறுத்து இது வந்து ரீடிங் காட்டும். ஓகே, இதில் பேட்ரி ஆப்ரேட்டட். இந்த மெயின் யூனிட்டில் வந்து அதை ரீடிங் காட்டும். அதை வச்சு லைட் எவ்வளோ தேவைன்றதை டிசைட் பண்ணிப்பாங்க. அண்ட் 9 band கொஞ்சம் பெரிய சைஸ் ரேடியோ ஒன்று பார்க்க முடிஞ்சது. பேக் டோர் மிஸ்ஸிங். பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் வேவு, மீடியம் வேவு, லாங் வேவு எல்லாமே கவர் ஆகும். எஃப்எம் இருக்கும். ஸோ மல்டி லெவலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் டிவி சிக்னல் கூட எடுக்கும் இதில். பட் இப்போலாம் அது டிவி சிக்னல் கிடையாது, பட் சொல்கிறேன் நான். அண்ட் ஆங்க்ரி பேட் ஒன்று ரொம்ப ஆங்க்ரி கண்டிஷனில் இருந்தது. ஸோ இது பேட்ரி ஆப்ரேட்டட், அப்படியே ரன் ஆகிட்டு போகிறது. கிட்ஸுக்கு யூஸ் ஆகும், பட் புவர் கண்டிஷன், ஷோகேஸ் ஐட்டம் மட்டும்தான். அண்ட் சூப்பரான ஒரு பர்ஃப்யூம்ங்க. இது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது பாருங்களேன், டிசைனு ஹைல்ஸு டைப்பில். பட் வந்து நம்ம அந்த பின்னாடி பட்டன் மாதிரி இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணால் ஸ்ப்ரே ஆகுற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதோட வந்து நம்ம கிளம்பிட்டோம். உடம்பு இருக்க கண்டிஷனுக்கு வந்து இவ்வளோ தான் கவர் பண்ண முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பெட்டர் கண்டென்ட்டோடு வரேன். மழையும் வர பெஞ்சிட்டு இருந்தனால மெட்ரோக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கேயும் உள்ளே வந்து லீக் ஆகிட்டு இருந்தது. ஏசி வந்து கொஞ்சம் ஓவராக இது ஓட ஆரம்பிச்சிருச்சு போல். உள்ளேயும் வந்து கொடை வச்சுட்டு நிற்கணும் போல். ஸோ மற்றபடி வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க. மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ அண்ட் ஹாவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். பை.